கண்டிப்பான அம்மாக்கள் வெர்சஸ் அப்பா செல்லங்களாக வளரும் மகள்கள். உங்க கணவர் என்ன மாதிரியான செல்ல பேர்களை வச்சு உங்க பெண்களை அழைக்கிறார்? அம்மு இங்க வா, அம்மு அந்த போன் நம்பர் எடு. ஓகே, அப்படிதான் அம்முன்னு தான் கூப்பிடுறாரு. அம்மு தான். பட் ஆனா இன்னொரு பேர்லயே கூப்பிடுவாங்க, அம்மா சொல்லல. என்ன பேரு? கிட்ட இருந்தா அம்முன்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப தூரமா காது கேட்கலன்னா ஏ போண்டா இங்க வா அப்படின்னு. போண்டாவா? கொஞ்சம் குண்டா இருப்பா, இப்ப கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தால அப்பா போண்டா கூப்பிடாதீங்க, அந்த போண்டா தான்மா நல்லா இருக்கு, நீ போண்டா சாப்பிடுறதுல போண்டா மாதிரி இரு அப்படின்னு. ஜானவி ஜானவி ஜானுன்னு கூப்பிடுவாரு. அம்மா சொன்ன மாதிரி அது எப்போ அதுதான் அப்படி சொல்லுவாருங்க. அப்பாவோட ஸ்லாங் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம். ஜானம்மா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஜானம்மா. ஆமா. ஓகே. அவர் ஒரு பேரா கூப்பிட மாட்டாரு. அவருக்கு டைம் திடீர்னு வந்து ஏய் காட்டுப்பூச்சிங்க வா அப்படின்னுவாரு. யார் அந்த காட்டுப்பூச்சி? ஓகே. பூச்சிக்கிங்க வாடான்னுவாரு. பூச்சிக்கா? என்னம்மா அஜக் புஜக் புஜக், இது ஒரு புது பேரா இருக்கே. என்னதான் ஆசையா கூப்பிடான்னு பாப்பேன், ஆனா பொண்ணதான் கூப்பிடுவாரு. எங்க டாடிக்கு லைக் ஒரு நேமா இருக்காது. சம்டைம்ஸ் திடீர்னு பார்த்தா காட்டுப்பூச்சி இங்க வா அப்படின்னுவாரு. திரும்பி காட்டுப்பூச்சா, அவர் எங்க இருந்து நேம்ஸ் சூஸ் பண்றாருனே தெரியாது. ஸோ அவரோட மூட் டிபெண்ட்ஸ் பண்ணி அவர் சேஞ்ச் பண்ணி கூப்பிடுவார். இந்த மாதிரி எதுவும் கூப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. எப்பவுமே மாமா போமா அப்படிதான் பேசுவாங்க. செல்லமான பேர்கள் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் பாப்பான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. பாப்பான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாப்பான்னு கூப்பிட்டா ஏதோ ஆயுஸ் குறைஞ்சிடும் அப்படிலாம் யாரோ சொல்லிருக்காங்க. அப்படின்னு யாரோ ஏதோ கதை விட்டுருக்காங்க பாருங்க, என்னென்ன சொல்லிருக்காங்க பாருங்க. அதனால அது கூப்பிட கூடாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க பாப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. அதனால அப்படியே வேணான்னு சொல்லி வேணான்னு. உங்க பொண்ணோட செல்ல பேர் என்ன சொல்லுங்க? அவங்க அப்பா சந்தோஷமா இருந்தாருன்னா பாப்பான்னு கூப்பிடுவாரு. டென்ஷன் ஆனாருன்னா முருங்காய் எங்க, கருவாச்சி எங்க, டென்ஷன் ஆயிடுவாரு. அவளை பார்த்தாருன்னா பாப்பாவா இங்க பாப்பா இப்பதான் வந்தியா, இங்க போன, அந்த பொண்ணு பார்த்தா அப்படியே மாறிடுவாரு. அப்படியே மாறிடுவாரு. கோமா பேசும்போது நீங்க திருப்பி அதை ஆஃப் பண்றதுக்கு கொண்டு பேசுவோம்ல, அந்த டோன்ல அவரு சவுண்ட் கொடுக்குறீங்கல்ல, அது திருப்பி இருக்கா கேளுங்க. இப்ப நான் தான் உங்க அப்பா, கேளுங்க. என்னப்பா பிரச்சனை இப்போ? நானும் பாத்துட்டு ஏதோ பேசிட்டே இருக்கீங்க, என்ன? இல்ல நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நான் அந்த பக்கமே போங்க. இது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பொண்ணு பேரு மோனஷா. மோனஷா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. ஏதாவது வேணும்னா இப்போ தோசை சுட்டு கொடுமா அப்படின்னா, மோனஷா செல்லம் இது கொஞ்சம் தோசை சுட்டு கொடுமா, செல்லம் இங்க வாமா அப்படின்னு ரொம்ப பாசமா கூப்பிடுவாங்க. தோசை எல்லாம் சுட்டு கொடுப்பாங்களா? நான் கேட்டா கூட சுட மாட்டேன் சார், ஏதோ டயர்டா இருக்கு கொஞ்சம் சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சுடவே மாட்டா. அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, மோனஷா செல்லம் அப்படின்னாலே போதும் போய் கிச்சனுக்கு போயிடுவா. அது ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட பாசமா சொல்லிட்டு அப்படி போய் ஹக் பண்றனாலும் ஏதா போனாலும் ஏய் ஏன் கொஞ்சம் தள்ளிப்போ, சும்மா கசன்னு இருக்க, ஒட்டுல உட்காந்துருக்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அப்பா கிட்ட பேசினா அவர் எந்த அன்கம்ஃபர்டபுளாவா உட்காந்தாலும் நான் போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அதனாலதான் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்பாவுக்கு யார் சமையல் பிடிக்கும், உங்க சமையலா அம்மா சமையலா? அம்மா மெயின் செய்வாங்க, நான் சைடிஷ்ல கேட்டா நான் தான். நீங்க சாப்பிட்டு என்ன உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்காரு? சூப்பரா இருக்குமா, ஹோட்டலே வச்சிடலாம், நம்ம அங்க பக்கத்துல ஏதாவது ஒரு கடை வாங்கி நம்ம ஹோட்டலே வச்சிடலாம். ஒரு கண்ணு பார்க்கும்போது நிஜமாவா அவ்வளவு நல்லா பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்ம காண்டா இருக்கும் சார். அவ சமைச்சு கொடுக்கறது வெறும் இந்த பிரெட் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பா, அதை கொடுக்கறது பிரசன்டேஷனா கொடுத்துருவாளா. பாரு அவகிட்ட கத்துக்கோ எப்படி இருக்கு பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு பாரு, ரொம்ப ரிச்சா செஞ்சிருக்கா பாரு அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. அதனால அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்படியே அந்த காண்டு இருந்தாலும் நான் தானே சார் காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது ஒண்ணு சும்மா செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, உங்க அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாரு செல்ல பேர் வச்சு? எல்லாருமே அம்மு தான் கூப்பிடுவாங்க. ஆனா எங்க அப்பா அறிவு மகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அறிவு மகளே? எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அறிவு மகளேன்னு கூப்பிட்டாதான் பிடிக்குமே, எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ஏங்க? இல்ல அடுத்தவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசக்கூடாதுல்ல. அப்பா பொண்ணுன்னா தனியா தெரியுற அளவு பேசுவாங்க. என் பக்கத்துல கொடுக்குமா. அவளை பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. சில டைம் அவ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தது வச்சுக்கோங்க, ஏன்னா சினி ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கேன்னு கலாய்ப்பாரு நல்லாவே. அவர் என்ன கூப்பிட்டதை விட நான் தான் அவர் அதிகமா நிறைய நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிட்டுருக்கேன். என்ன மாதிரி நேம்ஸ் வச்சு கூப்பிடுவீங்க? நான் அவர் தம்பின்னு கூப்பிடுவேன், அண்ணான்னு கூப்பிடுவேன், ஒரு கொஞ்ச டைம்ல ப்ரோன்னு கூப்பிட்டு இருந்தேன் அப்பாவை. கடைசியா பாப்பாக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கீங்க? தம்பி தான் இப்போதைக்கு கூப்பிட்டு இருக்கேன் நான் அப்பாவை. தம்பி வந்திருக்காரா இங்க? தம்பி ஆபீஸ்ல இருக்காரு. தம்பி ஆபீஸ்ல இருக்காரு. தம்பி கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே சார். உங்க அப்பா அவங்களை எப்படி கூப்பிடுவாரு? எங்க அப்பா எப்பயுமே என்ன பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு, பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. இவங்க எல்லாரும் சொல்லும் போது எங்க அப்பா இப்ப என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டாரா, நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்? 6 monthsக்கு முன்னாடி அப்பா தவறிட்டாரு. ஸோ நான் ரொம்ப அப்பாவை மிஸ் பண்றேன். இவங்கெல்லாம் சொல்லும் போது எங்க அப்பா இப்ப பாப்பான்னு என்ன கூப்பிட மாட்டாரா அப்படின்னு இருக்கு.
சாரிம்மா, கவலைப்படாதீங்க. ஏன்னா அப்பாவை இழந்த பிள்ளைகளின் வலி என்னன்னு உணர்ந்த பையன் நான். ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பா இல்லை. இந்த இடத்துல நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரோட அன்பை வந்து கடவுளால் கூட கொடுக்க முடியாது. அதாவது ஒரு தகப்பன் இல்லாத இடத்த வேற எந்த இடத்துல யாருமே நிரப்ப முடியாது. அந்த வெறுமையை காலம் தான் உங்களுக்கு ஒரு சரியான நிகழ்வை நகர்த்தும். தைரியமா இருங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க, உங்க பொண்ணை எப்படி கூப்பிடுறாரு உங்க கணவர்? பேரு பிரியதர்ஷினி சார். பிரியதர்ஷினி. ஆனா வீட்டுல அவங்க கூப்பிடுறது வந்து நண்டுமா. யாருமா அந்த நண்டுமா? நீங்க தானே? அது சீ ஃபுட் பேர்லாம் வச்சிருக்காங்க. தெரியல சார், சின்ன வயசுல ரொம்ப துரு துருன்னு இருப்பேனா, அதுக்காக ஒரு இடத்துல நிக்க மாட்டேனா, ஓடிட்டே இருப்பேனா, தேடுவாங்களா ரொம்ப நிறைய என்ன காணோம் சொல்லிட்டு, சோ நண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி நண்டுமான்னு வச்சாங்களா சார். பொட்டு பேர் சலோமியாங்க சார். கூப்பிடுறது வாடா பவுனு போடா பவுனுங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாரு. தங்கங்கிறத அப்படி பவுனுன்னு சொல்லி நாங்கள் வில்லேஜ் இடத்துல அப்படிதான் பவுனுன்னு சொல்றதுலாம் வாடா பவுனு போடா பவுனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து இப்போ மாதிரி சலோமியாங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா சலோமியான் தான் கூப்பிடுறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா டா போட்டு கூப்பிடும் போது தான் வந்து நான் ரொம்ப அன்பா ஃபீல் பண்ணேன். திடீர்னு சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது இது எதுக்காக மாறுனுச்சுன்னு தெரியல. நான் டைரக்டா அம்மாட்டே கேட்டேன். டா தானே சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஏமா சலோமியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க? ஏன்னா கோவம் வந்தா கூட என்கிட்ட டைரக்டா அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவையா பண்ணனா அம்மா தான் எதுக்கு அவ்வளோத்துக்கு வேலையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் பேசுவாங்களே தவிர என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது சலோமியாங்கிறது எனக்கு திட்டுற மாதிரி தான். என் பேர் சொல்லி கூப்பிடும் போது அது எனக்கு திட்டுற மாதிரி தான். நான் கேட்கும் போது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுங்க சார். என்ன சலோமியான்னு எப்படி அதை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அப்பா கிட்ட கேட்டீங்களா? அப்பாட்ட வந்து நான் கேட்கல. அப்பாட்ட நான் கேட்கணும். எனக்கு டவுட் எங்க அம்மா மேலதான். நீங்க கேட்டு சொல்லுங்க சார். பஞ்சாயத்து தலைவராக்கிட்டாங்க. அவளாவே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை. அதுல வந்து சின்ன ஒரு பிரச்சனைனா கூட உடனே அப்பா இவன் இப்படி பண்றான்பா அப்படி பண்றான்பான்னு சொல்லி எதுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க வர சொல்லிடுவா வீட்டுக்கு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பாசங்கிறது அது வேற. கல்யாணம் ஆன பின்னாடியே அதை விட அதிகமாக பாசம் காட்ட ஆரம்பிச்சாரு கல்யாணத்துக்கு அப்புறம். சரி நம்ம பிள்ளை அங்கே போய் எது கஷ்டப்படுவாளோ அப்படியே அப்படின்னு அதில் வந்து நான் வந்து இப்படி நீ ரொம்ப வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு வேறங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கே பிடிக்கல. நீ இந்த மாதிரி பண்ணாத, அவளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நீ இனிமேட்டுக்கு பேர் சொல்லி தான் கூப்பிடணும், அந்த மாதிரி ரொம்ப செல்லம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேரில் மாற்றம் பண்ணது நான் தான். அவங்களுக்கு அதுதான் ஏக்கங்கிறாங்களே, அது மாதிரி கூப்பிட்டு போக வேண்டியதானே? அது ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க? அது திருப்பி அவங்களுக்கு அப்படியே விட்டோம்னாக்கா பாசம் ரொம்ப இவன் மேலேயே தாங்க சார். அதுக்கு அடுத்தது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதாவது அப்பா பொண்ணு பாசத்தை நம்ம குறைச்சிட்டா அங்க போன இடத்துல அவங்க பாசத்தை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்பாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் மித்தாவாதியே இருந்ததுனாலதான் நான் அதை குறைக்கணும்னு இது பண்ணது. காரணம் நான் தான்ட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க சார். அப்பாங்கிறது அப்பா கூப்பிடுற பேர். அந்த டாங் வந்து அந்த டாங் இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும். அந்த டா வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. ஹஸ்பண்டே நீ கூப்பிடுன்னு சொன்னாலும் அதோட ஸ்லாங் வேற மாதிரி தான் இருக்கும். அந்த பாசத்தோட அப்பாவால மட்டும்தான் கொடுக்க முடியும். இங்க இருக்க அம்மா எல்லாருக்குமே சொல்றேன், ப்ளீஸ் எவ்வளோ பெருசா ஆனாலுமே அந்த பாச பேரை மட்டும் மாத்த வேணாங்க. இல்ல இப்ப இதை உங்க அப்பாவும் இந்த ஷோல பார்க்க போறாரு, அவருக்கு நீங்க சொல்லுங்க. அப்பா நீ டானே சொல்லி கூப்பிடுப்பா. நீ டான் சொல்லி கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டாங்கிறது ரொம்ப மிஸ் பண்றேன். சலோமேன்னு நீ சொல்லி கூப்பிட்டா அது எனக்கு திட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நீ வாடா போடானே சொல்லி கூப்பிடு, அதுக்காக நான் ஏங்குறேன். அவங்க அப்பாட்ட தான் அவங்க பேசினாங்க. எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஏன்னா அந்த அப்பாக்களோட இருக்கிற கனெக்ஷன் அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவோட கனெக்ஷன் எப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்க பாசத்தை. நீங்க அவங்க வாழ்க்கைக்காக செஞ்ச விஷயம், நீங்க வச்ச பேரே பிடிக்காத அளவுக்கு அந்த குழந்தைக்கு போயிடுச்சு. என்னதான் வளர்ந்து அவங்க நீ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அவங்க குழந்தை தான். அதை மறந்துடாதீங்க. சாரி நான் அப்பா கிட்ட வாடா போடனே சொல்லி கூப்பிட்டு சொல்றேன். மனசுல இருந்து சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா. என் பேர் வந்து ரம்யா சார். எங்க அப்பா வந்து எமோஷனலா இருக்கும் போது ஒன்று கூப்பிடுவாரு. அவர் டைப்ஸா கூப்பிடுவாரு. ரம்மிமா அப்படின்னு கூப்பிடுவாரு எப்பயுமே. அவங்க ரம்மிமா சார், நான் வெறும் டம்மிமா சார். ஏன்னா அவங்க பிறந்தப்ப தெரியல என் பதவி பறி போயிடுச்சுன்னு. ஆனா இப்ப யோசிக்கிறேன். அவங்க பிறந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குழந்தைய கொடுத்தாங்க அவருங்க கையில. கொடுத்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு அவரு. கொஞ்ச நேரம் ஏங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். என் வீட்டு மகாலட்சுமி பிறந்துட்டா. அப்ப அது வரைக்கும் நான் மகாலட்சுமியா இருந்தேன் சார். அடுத்த நிமிஷமே குழந்தை மகாலட்சுமி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னு மனைவியா எனக்கு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சுன்னு ஃபீல் ஆகுதான்னு கேக்குறேன். பொண்ணுக்கு அதிக முக்கியத்துவம். கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி வெட்டிங் டே வரும்போது நாங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணுவோம், இங்க போலாம் அங்க போலான்ட்டு. இப்ப எங்கேயாச்சும் போலாமா, பாப்பாக்கு லீவ் இருக்கா கேளு. எங்க வெட்டிங் டேக்கு நாங்க போறோம், அவங்க லீவ் போட்டு என்ன பண்ண போறாங்க? இப்படி உங்க கணவர் உங்க பொண்ணால
உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா? மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் மாசமாகி குழந்தை பிறக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் சார். அவங்க அப்பா மட்டும் இல்லை, அவங்க அப்பா கடை வச்சுருக்காங்க. நீங்கள் போங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஆனால் இவன் உள்ளே போயிட்டு அந்த பிரசவ வார்டுலேருந்து வெளியே வந்துட்டா சார். வந்துட்டு அப்பா வரணுமா, அப்பா எனக்கு வந்தாதாம்மா நான் போவேன்னு. அப்புறம் 1 மணி நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி செம்ம அழுவ சார். அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, முதல்ல இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு ஆனால் இவளுக்காக 4 நாளாக நான் அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்காரு வெளியில் கொசு கடியில் படுத்துட்டு இருக்காரு சார். 4 நாளாக இருந்து அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு. 4 டேஸாக எனக்கு செம்ம பயம் சார். நான் இவங்க கிட்ட வந்து சொல்கிறேன், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்ட்டு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், போ உள்ள, அப்படி சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா வந்தாங்க, பாப்பாவை கூட்டு போயிடலாம், வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம், நம்ம இங்க இருக்க வேணாம், பாப்பாக்கு பிடிக்கல, வேண்டாம். எங்க அப்பா அதான் சொன்னாங்க. அப்ப எனக்கு எங்க அப்பா தானே சார் அப்ப எனக்கு அந்த இடத்துல தோணும். மேரேஜ் பண்ணி கொடுத்து கூட ஆஃபீஸுக்கு போகும்போது கூட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸுக்கு போறேன்ப்பான்னு சொல்றா சார். அப்ப அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கான், அவனுக்கு கோவம் வருமா வராதா சார்? எங்க அப்பா வந்து என்னோட லக்கி சாம் சார். நான் இப்ப ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன், எங்க அப்பா ஒரு ஆல் த பெஸ்ட்னு சொல்றாங்கன்னு வைங்க, அந்த இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். மாப்பிள்ளையை யாரு செலக்ட் பண்ணா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தா செலக்ட் பண்ணாங்க. அப்ப மாப்பிள்ளையே உங்களுக்கு ஒரு லக்கி சாம் தானே, உங்க அப்பா தானே செலக்ட் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, அவங்க லக்கி கேட்கலாம்ல. ஆனா அவங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? அப்பா தானே சார். இந்த பஞ்சாயத்து இந்த ஷோல முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு இன்னும் 2 ஷோ வேணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம்? மேலூர் பக்கத்துல சின்ன கற்பூரம்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. நான் வந்து 15 வயசுல மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. 15 வயசுலயே? ஆமாங்க. அப்பா அம்மாலாம் எதிர்த்துட்டு வந்து தான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். 2வது எங்க பொண்ணு. இந்த பொண்ணு பிறந்தோடனே அவங்க ஒரு 40 நாளையில துபாய் போனாங்க சார். அதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 நாளையில எங்க பொண்ணால தான் நான் துபாய் போறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க. ஊர்ல நிறைய ஃபங்க்ஷன் நடக்குங்க, அவங்களுக்கு சொந்தக்காரர் அதிகம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பொண்ணை கேட்பாங்க, அத்தைக்கு இதை பண்ணலாமா, மாமாவுக்கு இதை பண்ணலாமா, இவங்கள கேட்பாங்க. சரிப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்கலாம், செய்முறை செய்யறதுன்னு அம்மாவை கூப்பிட்டு கேட்கலன்னு இவங்களும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்ற அட்வைஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி இருக்கும் சார். உங்களுக்கு என்ன பொசசிவ்னா, அம்மா லவ் மேரேஜ். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கவே மாட்டாங்களாமா. பட் நான் பிறந்த அப்புறம் நான் எதுக்கு உன்னை பார்க்க வரணும், நான் என் பொண்ணை மட்டும்தான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போவும் அப்பா வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க, 1 டே தான் ஸ்டே பண்ணுறது. அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக நானே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன். அம்மாவுக்கு வந்து அந்த பிளேஸ் கிடைக்காததுனால அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார். இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க சார். அவங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க சார். அந்த பொண்ணு திட்டவே இல்லைங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஏன் பாப்பா நீ இப்படி பண்றியாமான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பூகம்பம் வந்துருந்தாங்க சார் நினைச்சேன் 1 செகண்ட். அப்புறம் அம்மாவை செம்ம திட்டிட்டு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை. பிடிச்சிருக்கா, ஓகேடா விட்டுரு, 5 இயர்ஸ் கழிச்சு நானே மேரேஜ் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சார். அப்புறம் என்னதான் பண்ணாரு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்? அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்க அவரு. நம்மளுக்கு அதான் ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த முடிவு எடுக்கும் போது நிறைய பேரை எதிர்த்து முடிவு எடுத்தாரா? ஏன்னா சொந்த பந்தங்கள்ல யாராவது நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு இருக்காங்க சார். அவருக்கு சொந்தம் அதிகம் சார். அக்கா அவங்க சின்ன மாப்பிள்ளைங்க 5 பேரு, அவங்க அக்கா ஒரே ஆளு தான். மாப்பிள்ளைங்க எல்லாருமே 2 வச்சிட்டு இருக்காங்க. நாங்க இருக்கல நீ எப்படி வெளியில போய் ஓகேன்னு சொல்லுவா, அவன் என்ன மாமன் பையனா அத்தை பையனா அப்படின்றாங்க. அவர் என்னன்ட்டாரு, 5 வருஷம் நீ படிச்சு முடி, அதுக்கு பின்னாடி அவனை வீடேறி வந்து பொண்ணு கேட்க சொல்லு, அவங்களோட பாயிண்ட் அப்படி சரி அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டாங்க சார். நான் அந்த பிரச்சனையில தலையிடவே இல்லை. நீங்க அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அவருக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம்னு தோணி இருக்கா உங்களுக்கு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் ஆம்பளையா பிறந்து அவர் எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன். உங்க கணவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கா? ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ என்கிட்ட எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தார். செகண்ட் பேபி எப்போ பிறந்தாலோ ஈவினிங் வந்தா என்கிட்ட கூட பேசுறது இல்லை. காஃபி டீ என்ன இருக்கு வந்தோடனே தூக்கிட்டு வெளியில போய் நின்றுக்குவார். எனக்கு ஃபர்ஸ்டே பொண்ணு பிறக்கணும்னு இவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும், நான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்கிட்ட ஒண்ணு கூட கேட்க மாட்டான். எல்லாம் அவங்க அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற இது கூட குறைஞ்சிச்சு, சுத்தமா குறைஞ்சிச்சு. அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா எனக்கு இவருக்கு பொண்ணா பிறக்கணும்ன்ற அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு பொண்ணு மேல. காலையில ஏஞ்சா ரஞ்சினி, தூங்கனா ரஞ்சினி, எப்ப போன் பண்ணாலும் ரஞ்சினி ரஞ்சினி ரஞ்சினி. எங்கன்னா வெளியில போனோம், அந்த மால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனோம்னா நீங்க எல்லாம் அதுக்கு வர மாட்டீங்க, நீங்க இருங்க அப்படின்னு என்ன என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போகணும்னுலாம் நினைக்க மாட்டாங்க. நாங்க போறோம்,
நானும் நைனா போறோம், நானும் நைனா 24 ஹவர்ஸும் நைனா தான், தூக்கத்துலயும் நைனா. தும்புனாலே அவன் நைனானு தான் தும்புவா, அம்மானு தும்ப மாட்டான். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அவ்வளோ அட்டாச்மெண்ட். சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பாவை தான் சார் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்பா மட்டும்தான் சார் எனக்கு கூட இருப்பாரு. இப்ப நான் எங்க போயிட்டு யார் யார்கிட்ட பேசினாலுமே நான் அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அது அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணல சார். எனக்கு அப்பா அப்பா அப்பான்றனாலே நீங்க எல்லாருமே நான் பேசுனதை ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறேன். நீங்க அப்பாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல அம்மாவை ஒரு இடத்துல தொலைச்சிடுறீங்க, அவங்கள மறந்துடுறீங்கிறத தாண்டி அவங்கள காயப்படுத்துறீங்கிறத நீங்க உணர்றீங்களா? சார் அப்படி இருந்தாலுமே நான் எங்க அப்பாவை கொஞ்சம் மாட்டேன். எங்க அம்மாவை தான் நான் தினமும் கொஞ்சம். அவங்களுக்கே தெரியும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் நான் முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது. இன்னைக்கு வரைக்குமே எங்க அம்மா கிட்ட மட்டும்தான் பண்றேன், எங்க அப்பா கிட்ட பண்ண மாட்டாத. அன்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. வெறும் அன்பை ஒரு முத்தமும் ஹக்கா கொடுத்துறீங்க, வாழ்க்கையில முடிவு எடுக்கும் போது கேட்கறது இல்ல. எந்த பொருள் வாங்கினாலும் அதுல என்னுடைய கருத்து இருக்கிறது இல்ல. இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட என் பொண்ணு விருப்பத்துக்கு தான் சார் நான் போட்டிருக்கேன். நான் போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு பட்டிக்காடு மாதிரி போட்டதீங்க, இதை மட்டும் போட்டுட்டு வாங்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து சொன்னாங்க சார் மார்னிங். அத இப்ப இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க போட்ட ட்ரெஸ் அவாய்ட் பண்ண முடியல சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். உங்க கணவர் கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருக்கா? அவர் ரசம் வச்சா கூட அப்போல்லாம் நல்லா சொல்லுவாங்க சார், நீ வச்சா ரசம் வச்சுக்க, அடிச்சுக்கிறதுக்கு உனக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க சார், எல்லாமே பொண்ணு தான். நான் டீ எடுத்துட்டு போய் கொடுப்பேங்க சார். அந்த டீ டம்ளர் காஞ்சி போயிருக்கோம் 2 நாள் கழிச்சு. அந்த டீ டம்ளர் எடுக்கலையா அப்படின்னு கேட்டா, அப்பா அந்த டம்ளர் நீ எடுத்துமே போடுறியாப்பா? நான் போடுறேம்மா உனக்காக, நைவேலை செய்யணுமா, நான் செய்யறேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதனால எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது சார். எல்லாமே இப்போ நம்மளுக்கு அந்த இது கிடைக்கலையே பாசம். இப்போ நான் தண்ணி குடிக்க உட்காடுறேன்னா கூட, அப்பா தண்ணி தாக எடுக்குது, தண்ணி கொடுங்கன்னா எங்க அப்பா அங்கிருந்து ஓடி வருவார். என்னம்மா அம்மா தண்ணி வேணுமா, இந்த அப்பா கொடுக்குறேன். அதே அம்மானா மரியாதையை ஏந்து போய் குடி, இல்லை அப்படியே விக்கிட்டே உட்கார். அப்பா எதா இருந்தாலும் எனக்கு பண்ணுவார், என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டார். ஆனா எங்க அம்மா வந்தவொடனே இந்த வீட்டை பெருகலையா, இதையும் நான் தான் செய்யணுமா, அம்பளி நான் உனக்கு செய்யறேன், என்ன சொன்ன அம்மா, உன்னை வீட்டை பெருக்க சொன்னால நான் பெருக்கிறேன், நீ பண்ணாத. அம்மாவுக்கு இப்படியே இருந்தா போற வீட்லயும் இதே மாதிரி பண்ணுவானா, என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு. இப்போ இங்க துணி மடித்து வைக்க சொன்னா மடிச்சு வச்சாரு, கூட்டுறாரா, மடிச்சு வச்சாரு. கல்யாணம் பண்ணி நாளை குடும்பம் நடத்தாருன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணி போறவன் மடிக்க சொல்லலாம் சார். அந்த தம்பி ரொம்ப பாவம், யாரு பெத்த பிள்ளையோ எங்க இருக்கோ தெரியல. அம்மா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறீங்க? எங்க அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரை நான் பார்த்ததே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட். இப்ப எங்களோடது என்னன்னா, இப்ப எதுவுமே நான் நேரடியா அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா மூலியமா சொல்லி எங்க அப்பா சொல்ற மாதிரி போய் சொல்லுவேன். அப்பா கிட்ட கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா சார்? கிட்ட போய் அது குசு குசுன்னு ஒரு மாதிரியா, அப்போ டென்ஷனா இருக்கும், எனக்கு அடிக்கலாம் போல இருக்கும், அவங்க அப்பாவையும் சேர்த்து அடிக்கணும் போல இருக்கும் எனக்கு. நான் தலையில போற கிளிப்ல இருந்து ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாமே அம்மா செலெக்ஷன் தான் இருக்கும். இப்போ கூட நான் எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா, நான் இங்க சென்னையில படிக்கிறது தொட்டா அவங்க நேட்டிவ்ல இருக்காங்க, நான் வீடியோ கால் பண்ணி இது எல்லாமே கரெக்டா இருக்கா, இது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 நாள் தான் சார் இருக்கும். 3ஆவது நாள் கரெக்டா அடுத்த நாள் காலையில டொம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு வெளியே பார்த்தா அப்படிம்பாங்க. சரி அதுல தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக என்ன தம்பி இன்னும் கிளம்பலையா அப்படின்வாங்க. இன்னொரு விஷயம், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், அங்க கோயிலுக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. நான் இங்க இருக்கு கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டா எங்க போறேன். அதுவும் இல்லாம அங்க போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு. ஃப்ரெண்டுகள் வெளியே போனாங்கன்னா என் போன் எடுக்கவே மாட்டாங்க. நான் அதாவது என்ன பண்றது, உன் ஃப்ரெண்டு நம்பர் கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்குவேன். இல்லையா போய் லொகேஷன் அனுப்பு அப்படின்ட்டுருவேன். நீங்க போன் எடுத்தா நான் என் ஃப்ரெண்டு நம்பர் வாங்குறேங்கிறாங்க. அது ஒரு கால்லாம் எடுக்கலாம். அப்பா ஒரு கால் பண்ணுவாரு, 2 கால் பண்ணுவாரு, தொடர்ந்து கால் பண்ணாலும் மறுபடியும் ஒரு கால் பண்ணி அப்பா ஏன்ப்பா இங்கதான் போயிருக்கேன்னா சரின்னு வச்சிருவாரு. வீடியோ கால் பண்ணு, இங்க இருக்கியா லொகேஷன் அனுப்பு, இல்ல எங்க இருக்க போட்டோ வச்சு எடுத்து அனுப்புன்றாங்க, இல்ல வீட்டுக்கு அந்த போட்டோ காட்டுன்றாங்க. லைஃப்ல யாரும் எப்படி இருப்பாங்க தெரிய மாட்டேங்குது. என் வயசு எங்க அப்பாலாம் தாட்டினதே இல்லையே. ஏதாவது ஒரு விஷயம் சார், எங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணாரு, இந்நேரத்துல எங்க அப்பா இருந்தா எனக்கு அது பண்ணிருப்பாரு, இது பண்ணிருப்பாரு அப்படின்றாங்க. இவங்க அப்பா மேல அந்த பாசம் வைக்கணும்ன்றாங்க. நான் எங்க அப்பா மேல அந்த பாசம் வச்சா வேணான்றாங்க. உங்க அப்பா உங்கள்ட்ட சொல்ல மாட்டாரு, எங்கட சொல்லுவாரு, எதுக்கு நீ அனுப்புன, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டேன். இதுல பிரச்சனை அப்பா டபுள் ரோல் பிளே பண்றாரு, நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என் தம்பி சார் காலைல 12 மணிக்கு அவனும் தான் எந்திரிப்பான், பாத்ரூம் போயிட்டு வருவான், காஃபி ரெடியா இருக்கும். அப்ப காஃபி குடிச்ச உடனே தம்பி இந்தா சாப்பிடு, ஆம்லேட்டோட சாப்பாடு வைக்கிறாங்க. நான் கேட்பேன் ஒரே வார்த்தை, அம்மா சாப்பாடு மட்டும் போடு, ஏன் கையிலையா எடுத்து போட்டு தின்னு. நீ ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு சரியா, அம்மா எப்படி வளர்த்து வச்சுக்கிறாங்க கேள்வி கேட்க கூடாது. தாய் பண்ண. ஆனா எங்க அப்பா அப்படி பண்ணலையே, போட்டு வானா போட்டு வா, போட்டு அவரே சாப்பாடு போட்டு கொடுக்குறாரு. அவருக்கு தெரியறதே உங்களுக்கு தெரியலன்னு தான் கேக்குறோம். புரியுதா நான் பேசுறது? புரியுது நல்லா பேசுறீங்க.
சார் அவங்க பண்ற சில்லித்தனமான ஒரு விஷயம் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, 1000 இருந்தாலும் என் மகனை போல ஆகுமா, நாளைக்கு என் மகன் தான் எனக்கு சோறு போடுவான், நீ ஏன் போட போற, அப்படி ஒண்ணுங்க சார். நானும் வேலைக்கு போறேன், நானும் படிச்சிருக்கேன், எங்க அண்ணா என்ன வந்து சேலரி எடுக்கிறானோ சேம் சேலரி நானும் எடுக்கிறேன், ஏன் நான் நாளைக்கு வந்து உங்களை பாத்துக்க மாட்டேனா? அவங்க வேலைக்கு போறாங்க, பணம் கொடுப்பாங்கன்றது நம்ம பையன் தான் நம்மளை பாப்பா. அவங்க சொல்ற பாயிண்ட் சரிதாங்க. அது வந்து நாளைக்கு வந்து இவங்க வீட்டுக்கார இவங்க மாமியாரை கேட்டு தானங்க நம்மளுக்கு செய்யணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க அப்பா அம்மாவை எப்படி வந்து பாத்துக்கணும்னு பையன் நினைக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் உரிமை இருக்கு, அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அவங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கணுங்கிறது. இது யாரையும் கேட்கணுங்கிறது இல்லை. எவ்வளவு பெண்கள் கணவன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மா நான் பார்த்துப்பேன், அவங்களுக்கு தேவையான விஷயத்த நான் செய்யறதுல தலையிடக்கூடாதுன்னா இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு கண்டிஷன் போட்டு இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க. அவங்க நம்ம என்ன சொன்னாலுமே மாறுற மைண்ட் செட் இல்லை சார். நீங்க என்ன அவ்வளவு அடமெண்டான ஆளாமா? சொன்னா மாத்திக்க மாட்டீங்களாமா? கொஞ்சம் கஷ்டம்தான் சார், ஏத்துக்கிறது கஷ்டம்தான் சார். நான் கொஞ்சம் பாப்பீங்க, பொண்ணுகிட்ட வாங்கக்கூடாதுன்ற மாதிரி நான் கொஞ்சம் நினைப்பீங்க. இதுதான் சார் மைண்ட் செட். கண்டிப்பாங்க சார். பையன் கிட்ட வாங்கிக்கலாம், பையன்கிட்ட நம்மளுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி நான் எனக்கு தோணும் சார். பொண்ணுகிட்ட வாங்கக்கூடாதுன்றத நான் கண்டிப்பா நினைப்பேன் சார். அவர் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வருது, அப்ப அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, கண்டிப்பா சார். அவருக்கு அவர் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், செலவு பண்ணணும். ஆனா அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க போற இடத்துல அது ஒரு பேர், அவங்களுக்கு அம்மா வீட்டுக்கு கொடுக்குறீங்கன்ற ஒரு பேர் வந்து. இது மட்டும் கேட்க மாட்டாங்களா? இது மட்டும் உங்க பையன் கிட்ட வாங்கும்போது உங்க பொண்ணு கேட்காதா? பெத்தவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்க அம்மாவுக்கு செய்யுங்க நான் கேட்கும்போது கேட்க மாட்டாங்களா? எல்லாருக்குமே அப்பா அம்மா ஒண்ணுதான், அதுல வேறுபாடு இல்லை. அம்மாவோட எந்த டயலாக் அட்வைஸ் கிரிஞ்சா இருக்கு இல்ல பூமரா இருக்கு ஃபீல் பண்றீங்க? போற இடத்துல என்ன பண்ணுவன்றதா பயங்கர இரிட்டேட் ஆகும் சார். சின்ன வயசுல இருந்தே எனக்கு மெய்டு மாதிரியே, ஃபியூச்சர்ல வீட்டுக்கு போற இடத்துல நீ ஒரு மெய்டா இருக்கணும்ன்ற மாதிரியே வளர்ப்பாங்க. வீடு சரியா கூட்ட தெரியல, இது கூட்ட தெரியல, பாத்திரம் தேய்க்க தெரியல, எங்க பாரு சோப்பு அப்படியே இருக்குன்னு அப்படியே அந்த குண்டா வச்சு மண்டியில ஒரே அடி அடிப்பாங்க சார். குண்டா வச்சு? ஆம், என்ன கையில கிடைக்குது, இந்த பாத்திரம் அந்த பாத்திரம் எல்லாம் கிடையாது சார். தொடப்ப கட்டையில இருந்து குச்சியில இருந்து குண்டான்ல இருந்து எல்லாத்துலயும் அடி வாங்கியிருக்கேன் சார். வாய் கூட கூட ஆடுறோம் சார், எனக்கு வாய் அண்ணா பிடிக்காது. குழந்தை பேசாதான்னு நம்ம ஏக்கப்பட்டு குழந்தைக்கு அப்பா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்னு சொல்லி அழுதுட்டு பேசாத வாய்மூடு பேசாதன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க மனம் விட்டு பேசுறதே நம்ம வீட்டில தான். ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நினைப்பாங்க, மாமியார் என்ன நினைப்பாங்க, கொழுந்தனார் என்ன நினைப்பாரு, அண்ணி என்ன நினைப்பாங்க, நாத்தனார் என்ன நினைப்பாங்க, கணவரே அவங்க அம்மா பத்தி பேச நினைப்பாங்கன்னா 1008 யோசனையோட தான் அங்க பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. தான் நினைச்சத ஒரு பொண்ணுக்கு பேசுற சுதந்திரம் தன் தாய் தகப்பன்ட்ட தான் இருக்கு. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்க. அம்மா பேசுற எந்த டயலாக் அட்வைஸ் உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கு? கிரிஞ்சை விட பூமர் தான் சார் எனக்கு. ஆமா சார், சின்ன வயசுலயே சார் ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு வச்சுட்டாங்க. 5 மணி ஆயிடுச்சுன்னா வீடு பெருக்கி விளக்கேத்தி அதுக்கப்புறம் படிக்க உட்காரணும். அப்புறம் ஒரு 9th 10th ஆனதுக்கு அப்புறமா ஷார்ட் ட்ரெஸ் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. அப்புறம் ஒரு பாயிண்ட் போனதுக்கு அப்புறமா நைட்ல வெளியிலேயே போகக்கூடாது. சோ இது எல்லாமே போட்டாங்க, இது எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணிட்டேன். 5 மணிக்கு ஆனா விளக்கு அணைச்சிருவீங்க? ஏத்தவே மாட்டேன். ஏத்த மாட்டேன். என் இஷ்டத்துக்கு தான் படிப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து படிப்பேன். நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன். இவங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க, எடுப்பேன். என்னம்மா இப்ப உனக்கு பிரச்சனை, வெயி நான் வரேன் அப்படின்வேன். உடனே இவங்க வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நான் பண்ண இதுமா பண்றா, நீங்க போன் பண்ணி என்னன்னு கேளுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க, டைம் என்ன ஆகுது, இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்வாங்க. உடனே எங்க அப்பா கால் பண்ணுவாங்க, என்னப்பா அது வரேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு. உடனே எங்க அப்பால வருவா விடு, அவளுக்கு தெரியும் எப்ப வரணும்னா அவ வருவா அப்படின்ட்டுருவாங்க. முதல் வந்து எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் கேட்கறதே கிடையாது. அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க, அதனால வர வழி இல்லாம எது இருந்தாலும் ஒரு போட்டோ எடுக்கணும்னா கூட அப்பாவும் பொண்ணும் போய் தனியா கடகடன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. அம்மா கூட வந்து அவ எடுக்க மாட்டா. ஃபாதர்ஸ் டேனா போட்டோ போடுவா, அப்பா கூட நின்று போட்டோ போடுவா. மதர்ஸ் டேனா ஒரு போட்டோ கூட வராது. நான் காலையில இருந்து எதிர்பார்ப்பேன், ஒரு போட்டோ கூட வராது. ஸ்டோரி போடுறதுதான் சரி உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அவெல்லாம் ஸ்டோரி போட்டிருக்கா, அவெல்லாம் அவங்க அம்மாக்காக போட்டிருக்கா, நீ எதுக்குமே பண்ண மாட்டேங்கிற எனக்கு அப்படின்னு தான் பேசுறாங்க. அப்பா கூட மட்டும் நிறைய ஸ்டோரி போடுவா. அப்பா சின்ன வயசுல போட்டோ, குழந்தை தூக்குறதுல இருந்து எல்லாமே போட்டோ போட்டு போட்டு ஸ்டோரியா போடுவா. என்ன மட்டும் போடவே மாட்டா. எந்த யதார்த்தத்தை இதுவரைக்கும் என் பொண்ணும் கணவரும் ஒரு அம்மா ஸ்தானத்திலிருந்து நான் சொல்றத புரிஞ்சுக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன? சமையல்லாம் கொஞ்சம் கத்துக்க பாப்பா அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தேன். ஆனா கத்துக்கவும் இல்லை. இப்போ கல்யாணம் பண்ணியும் சமையலும் பண்ண தெரியல சார். நேற்று கூட சாம்பார் வைக்க ஃபோன் பண்றேன் சார். இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசுறதே போற இடத்துல எப்படி இருப்பா, போற இடத்துல எப்படி ரெஸ்பான்சிபிளா பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாங்களே தவிர
எத்தனை பேர் இப்போ பொண்ணுங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. போற இடம்னு சொன்னா அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் எல்லாமே தெரியும். எப்படி ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், எப்படி சமைக்கணும்னு தெரியும், எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும். அஃப்கோர்ஸ் எங்களுக்கு குக் பண்ண தெரியலனா மெய்ட் வைக்கவும் தெரியும், அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும், ஏர்ன் பண்ணவும் தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அப்பானா அது வேற சார். அவங்க கையில இருக்கிறது தான் நமக்கு அந்த சந்தோஷம். எல்லாருமே சொல்லுவாங்க சின்ன வயசுலயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அப்பா பேக் போனா இருப்பாங்க, சம்டைம்ஸ் இல்லாம போகலாம், நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். எல்லாமே லேர்ன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் அப்பா கிட்ட இருக்கலாமே, அப்பா கூட சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சார். அஃப்கோர்ஸ் வி ஹேண்டில் எவ்ரிதிங். அவங்க அப்பா செல்லம் கொடுக்குறாங்க ரைட்டு, அங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா வளர்த்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க சார். அம்மா பாரு எப்படி வளர்த்துருக்கா, இது கூட சொல்லி கொடுக்கலையா அப்படின்றது நம்ம வீட்டில் என்ன நடக்கிறத அப்படி கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிறணும் சார். அந்த இடத்துல எங்கேயுமே எந்த சூழ்நிலையுமே அப்பாவை சொல்லவே மாட்டாங்க. அதனால டாடி என்ன சொல்லிட்டாரு, போற இடத்துல பிரச்சனை இருந்தானே நீ என் பொண்ணை வேலை வைக்கிற, நான் வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டு வந்து அவனுக்கும் சோறு போட்டு நானே பாத்துக்கிறேன், இப்ப என்ன பிரச்சனை, என் பொண்ணை வேலை வைக்காத அப்படின்னு சொல்லிடுவாரு. புறா அந்த தங்கத்தை கண்டிஷனே கிடையாது சார். என்ன நல்லா பாத்துக்கினா போதும், என்ன வேலை செய்ய வைக்காம இருந்தா போதும், டாடி ஓகே சொல்லிடுவாரு. நம்மிடையே சிறப்பு விருந்தினராக 2 பேர் வந்திருக்காங்க. துரோஷினி சேகர் சின்னத்திரை நடிகை மற்றும் விஜயலட்சுமி சேகர் அவங்க அம்மா வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அப்பா போல யாருமே இல்லை அப்படின்னு ஒரு சொல்றது இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பெண்ணுக்குமே அப்பா போல யாரும் இல்லை, எங்க அப்பா தான் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மூமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இதுல எந்த அம்மா வந்து நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெக்கல இது வரைக்கும் பொண்ணுங்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு கேளுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க உன்னை கஷ்டப்பட்டு நான் 10 மாசம் சுமந்து பெத்தேனா. ஆனா அப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம சாவர வரைக்கும் மனசுலயும் சரி, தோல்லையும் சரி, கனவுலையும் சரி சுமந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து அம்மாவோட பாசத்தை ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க நான் உனக்காக இவ்வளவு பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அம்மா இது பண்ணியிருக்காங்க நமக்காங்கன்னு நம்ம அந்த பாசத்தை வந்து உணர முடியும். ஆனா அப்பாங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அப்பாவுமே சொல்ல மாட்டாங்க உனக்காக நான் இது பண்ணியிருக்கேன்மா, உனக்காக இதை நான் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதுலயே டிஃப்ரென்சியேஷன் இருக்கு பாருங்க. உங்களுக்காக உங்க அப்பா என்னெல்லாம் ஸ்பெஷலா பண்ணியிருக்காரு? ஆக்சுவலா எங்க அப்பா என்ன பண்ணாலுமே ஸ்பெஷல் தான் எனக்கு. நான் இப்போ மார்னிங் ஷூட்டுக்கு போறேன்னா கூட அம்மா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா எழுந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், ஜூஸ் போட்டு எனக்கு வைப்பார். நான் கிளம்பு போகும்போது ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லா திங்ஸும் அம்மா வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பார். நைட் அதே மாதிரி நான் ஷூட்டுக்கு போனேன்னா கால் பண்ணுவார். கரெக்டாக அவருக்கு அந்த டைம் தெரியும், இந்த லொக்கேஷன் இன்னைக்குன்னு சொன்னால் அந்த டைம் கால் பண்ணுவார். போய் சேர்ந்துட்டியா, ரீச் ஆகிட்டியா, ஆஃப்டர்நூன் கால் பண்ணுவார் சாப்பிட்டியா, ஈவினிங் கால் பண்ணுவார் சாப்பிட்டியா. நைட்டு நான் போனதுக்கு அப்புறம் தான் அப்பா சாப்பிடுவார். இதே தான் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா வர்ற வரைக்கும் சாப்பிடாம இருந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் செஞ்சாரோ இப்ப அதெல்லாம் அவரு உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் தான் அம்மாவுக்கு வந்து பொசசிவ் ஆகுது. எனக்கு வந்து இப்படிலாம் இருந்துட்டு இப்போ உனக்கு பண்றாரே. அதே மாதிரி வந்துட்டு அம்மா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, சர்டன் திங்ஸ், நீ வந்து காஜல் வைக்க கூடாது, லிப்ஸ்டிக், அந்த மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அந்த டைம்ல அது இருந்து. இப்போ எங்க அம்மாவுக்கு என்ன, இவ என்னடானா ஷார்ட்ஸ் போட்டு போறா, கண்ணில் காஜல் வைக்கிறா, அதுவும் பிராண்டடா இவ்வளோ திங்ஸ் வாங்குறா, அதெல்லாம் ஒண்ணுமே கணக்குலயே வர மாட்டேங்குது. ஆனா நான் பண்ணா மட்டும் ஏன் அந்த பொசசிவ்னஸ் அம்மா கண்டிப்பா இருக்கு சார். அதாவது இப்போ ரொம்ப அப்பாவை விரும்புகிற பெண்கள்னால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்திலயும் ஒரு இந்த அதீத அன்பு அப்பா மேல வச்சிருக்கிறதே ஒரு பிரச்சனையா கூட மாறுதுன்னு சொல்றாங்களே. இல்ல சார், நான் அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றோங்கிறத நம்ம அங்க போனதுக்கு அப்புறமா அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குல்ல, அதுவே அங்க ஒரு பிரச்சனையாவும் மாறுதா? இல்ல, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீ பாக்குற பையன் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாது, உன்ன மாதிரி இருக்கணும், முடிஞ்சா நீ வீட்டோட பையனா கூட பார்த்து செஞ்சு கொண்டாந்து. அப்படி கூட எங்க அப்பா அளவுக்கு யாராலையும் பாத்துக்க முடியுமான்னு தெரியாது சார். கண்டிப்பா எங்க அப்பா அளவுக்கு யாராலையுமே முடியாது, கண்டிப்பா. ஏன் எங்க அம்மாவாலேயே முடியாது. இப்போ கடைசியா அவங்ககிட்ட வைக்கிற இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்க அப்பாவுக்கு இந்த பஞ்ச் லைனா எங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னா எந்த லைனை சொல்லுவீங்க? என்ன தொடணும்னா எங்க அப்பாவை தாண்டி தொடரா பார்க்கலாம். வாவ், அதான் கேக்குறேன். தடுமாறும்போது தாங்கி பிடித்தவனும் நீயே, தடம் மாறும்போது தட்டி கொடுத்தவனும் நீயே. நீ என்னை எவ்வளவு அனுசரித்து பார்த்து கொள்கின்றாயோ, கடைசி வரை என் மூச்சு உள்ளவரை உன்னையும் என் பிள்ளை போல் பார்த்து கொள்வேன் என் அப்பா. லவ் யூ பா, ஐ மிஸ் யூ லாட்ஸ். இது டைலாக் கிடையாது, ஒரு அந்த ரஜினி சார் சாங்ல வர ஒரு சென்டென்ஸ் தான். சிங்கம் பெற்ற பிள்ளை என்று ஊரே பேசும் ஓசை கேட்டு ஒய்யாரமாக ஓய்வெடுக்கின்றேன். நிஜமா அது வந்து சீரியஸா அதுதான். அப்பா இருக்கிற தொட்டு எந்த கவலையுமே இல்லாம ஹாப்பியா இருக்கேன் நான். லவ் யூ டேட். அவர் இங்க இல்ல, நான் எப்பயுமே அப்பாயிட்ட அப்படி சொன்னதில்லை. லவ் யூப்பா, மிஸ் யூ சோ மச். அவர் சென்னை வந்து என்னை வந்து பார்க்கவே இல்லை, அது ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. முதல் நீ முடிவும் நீ. ஃபர்ஸ்ட் ஹீரோவா அவர் தான், லைஃப்ல பெஸ்ட் ஹீரோவா அவர் தான். ஃபர்ஸ்ட் ஹீரோ அவர் தான், பெஸ்ட் ஹீரோ அவர் தான். நீங்க சொல்லுங்க
ரோஷினி சேகர், உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரு டயலாக் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா? டயலாக்லாம் ஒரே ஒரு வேர்ட் தான், எவ்ரிதிங். அந்த எவ்ரிதிங்ல எல்லாமே அடங்கிடும். சாக்ரிஃபைஸா இருக்கட்டும், டெடிகேஷனா இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கட்டும், பாசம் எல்லாமே அதுல அடங்கிடும். ஸோ மை டாட் இஸ் எவ்ரிதிங். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, எனக்கு இப்போவும் கொஞ்சம் புல்லரிக்குது இந்த இந்த வார்த்தையை நான் பேசுறதுக்கு முன்னாடி. நான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி உன்னை கேட்டேன், ஒரு டயலாக் சொல்லுங்க, நீங்கள் பார்த்த படங்களில் இருக்கலாம், நீங்கள் பார்த்த ஹீரோவாக இருக்கலாம்னு. ஆனால் அநேக மகள்கள் அனைவருமே மனசுலேருந்து நீங்கள் படித்ததையோ வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கிறதையோ உள்ளேருந்து தான் சொன்னீங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ராயல் சல்யூட். ரொம்ப அழகாக மனசுலேருந்து சொன்னீங்க. இவ்வளவு தூரம் கொண்டாடும் அப்பாக்களை உங்களுக்கு அடையாளம் கண்டு கொடுத்த அந்த அம்மாக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ஸ்டேஜ்லாம் நான் மைக் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு பேச அனுமதிக்க மாட்டேன், ஆனால் என்ன செய்வீங்க? கமிங் வீக் அம்மாவுக்கு பர்த்டே வருதுன்னு ஒரு gift வாங்கியிருந்தேன். ஸோ அதை இப்போ அம்மாட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். லவ்யூமா. மோதிரமா? தங்க மோதிரமா? ஆமாம். ஆக்சுவலாக என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும் போது ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டப்போ அம்மாவோட ரிங் அடகு வச்சு தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்க. கிட்டத்தட்ட இதே டிசைனில் தான் அது இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் இது. ஸோ அதே மோதிரத்தை திரும்பி கொடுத்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லி அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாக்கு வந்து இந்த கொலுசு எப்பவுமே கால்லே இருக்கணும் அப்படின்றதுக்காக கொலுசு சத்தம் அம்மா கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை சார். அதனால அவங்க எங்களுக்கு போட்டு பார்க்கணும்னு மெட்டி வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகு. அம்மாவோட மெட்டி வந்து உடஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. புண்ணாயிடும் உங்களுக்கு அப்பப்போ உடஞ்ச மெட்டி போறதால. அதனால நான் என்னோட சேலரி தான் இது. இப்பதான் நான் ஜாப் போயிட்டு தோணல. இன்னைக்கு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நாங்க என்ன டாட்ஸோட லிட்டில் பிரின்சஸா இருந்தாலும் எங்க வீட்டோட மகாராணி வந்து அம்மாக்கள் தான். ஆக்சுவலா அவங்க இல்லைன்னா நாங்களாம் இப்படி இருந்திருக்க மாட்டோம். ஸோ தட்ஸ் வை. மிஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரியாது நான் வேற மூக்குத்தி போட்டிருக்கேன்னு நினைச்சேன் நானு. அது மிஸ் ஆனது தெரிஞ்சு அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிஸ் ஆனது அவங்களே கண்டுபிடிச்சு வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மூமெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்டாக தான் இருந்தது. கண்டிப்பாக இது எமோஷ்னல் மொமெண்ட்டாக தான் இருக்கும் யாராக இருந்தாலுமே. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா இல்லைன்னா அப்பா கிடையாது தான். அப்பாவுக்கு பாசம் கிடைக்கிது அம்மாவால் தான். அம்மா காமிச்சு தான் அப்பாவே ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக அம்மாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்லாம் வந்து பத்தவே பத்தாது. கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து லைஃப் லாங் ஒரு
அந்த மாதிரி செய்வா. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி முகம் சோகமாக தான் செய்வா. கண்டிப்பான அம்மாக்கள் வெர்சஸ் அப்பா செல்லங்களாக வளரும் மகள்கள் வந்து பேச ஆரம்பிச்சு நம்மளோட இறுதி கட்டத்துக்கு நெருங்கி வந்துட்டோம். முன்னெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அது மேலே தான் நம்மளோட முழு கவனம் இருக்கும். ஆனால் ஒரு ஆணாதிக்க சமுதாயத்திலேருந்து விடுபட்டு பெண்களுக்குள்ள ஒரு கல்வி புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துச்சு. அந்த மாற்றம் வந்து என்னவா இருந்ததுன்னா, ஒவ்வொரு ஆணும் தன் பாட்டி போல வீட்டில் தன் பிள்ளை உட்கார்ந்துடக்கூடாது, தன் அம்மாக்கள் போல வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடாது, அதே போன்று தன் அக்கா போல தங்கச்சி போல பெரியம்மா சித்தி இவர்களை போல நம்ம குழந்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு ஆணின் ஆழமான மனதில் பெரிய மாற்றம் நடந்திருக்கு. தான் பொண்ணை எப்படி வளர்த்தணுங்கிற அந்த திமிரும் அந்த கர்வமும் அந்த பெருமையும் தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெண்கள் உருவாவதற்கு மிகப்பெரிய முக்கிய காரணம். மகள்களை பெற்ற அப்பாக்கள் ஷோவா இருக்கலாம், ஆனால் அப்பாக்களை ஒரு பிள்ளைகளுக்கு சரியான தகப்பனாக வளர்த்த அவர்களின் பெற்றோருக்கும் கணவனாக சரியாக அவர்களை வழிநடத்துகிற உங்கள் மனைவிக்குமே ஒரு பெரிய ராயல் சொல்லிவிட்டு, அதே மாதிரி பிள்ளைகள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பாவோட பாம்பர்ட் கிட்டா மட்டும் நீங்கள் இருந்துடக்கூடாது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீங்கள் புரிந்துக்கிற இடத்துல ஒரு முயற்சியை எடுக்கணும். அம்மாக்கள் சொல்வதெல்லாம் அட்வைஸ் அல்ல, அது வெறும் டயலாக் அல்ல, அது டெய்லியும் கிரிஞ்ச் அல்ல, அது டெய்லி பூமர் அல்ல. அதை நீங்கள் என்னைக்கு உணர்வீங்கன்னா, நீங்கள் என்னைக்கு ஒரு திருமண பந்தத்தில் உள்ளே போயோ இல்லை உங்களுக்கான வாழ்க்கைக்குள்ள அவங்களுடைய வயதையோ அனுபவத்தையோ நீங்கள் சேகரிக்கும் போது அன்னைக்கு தான் அது புரியும். நல்ல லிட்டில் பிரின்சஸாக நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லி வாத்தமிழாவா உங்களை கேட்டுக்கொள்கிறது. இப்போ சிறப்பு பரிசு கொடுக்கும் தருணம். ட்ரைமி பாப்பட் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் அண்ட் கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ராவோஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ராவோஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.